வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட லேட்டஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட், நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜாயின் பண்ணி தீபக் சகர் இப்போ மாஸ் காட்டியிருக்கிறாரு. தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் IPL 2025 மும்பை இந்தியன்ஸ் டீமோட ப்ராக்டிஸ் செஷனில் பிரைம் மெம்பராக இருக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் இப்போ ரிவீலாக இருக்குது. ஏன்னா முந்தானத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தீபக் சகர் மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி போட்டு ஒரு இன்டர்வியூ கட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலேயே தீபக் சகருக்கு IPL 2025 மும்பை இந்தியன்ஸ் எப்போ அவங்களுடைய ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அவருடைய IPL-ஓட அவைலபிலிட்டி, அதாவது அந்த ப்ராக்டிஸரோட அவைலபிலிட்டி எந்த டைம்ல இருந்து இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. டோட்டலி நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட பவர் பிளே அப்படிங்கிற அந்த விஷயம் 3 பேர், அதாவது BBC காம்போவை நம்பி தான் இருக்கு. பும்ரா, போல்ட் அண்ட் நம்மளுடைய தீபக் சகர். தீபக் சகர் இந்த டைம் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு நான் ஒரு மிகப்பெரிய லெவலில் சூப்பராக ஹெல்ப் பண்ணி நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். இன்ஜுரி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நான் ப்ரொடக்ட் பண்ணி தி பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே டீம்ல இருந்து தான் தீபக் சகர் இப்போ அங்கே போயிருக்கிறாரு. கண்டிப்பாக சிஎஸ்கே வர்சஸ் MI அப்படிங்கிற ரைவல்ரி இந்த தடவை இன்னுமே மச் பிக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு டைம்லையுமே பெரிய லெவலில் ஒரு மும்பை பிளேயர் அங்கே போய் ஒரு பெரிய ரைவல்ரியா உருவாச்சு அப்படின்னா ஹர்பஜன் சிங் ராயுடுக்கு அடுத்தபடியா இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹர்பஜன் சிங் ராயுடு எல்லாமே எங்கிருந்து அப்படின்னா, அதாவது மும்பையிலிருந்து சிஎஸ்கேக்கு போயிருக்காங்களே தவிர சிஎஸ்கேல இருந்து மும்பைக்கு அந்த அளவுக்கு ஒரு ரைவல்ரியை கிரியேட் பண்ண மாதிரியான விஷயம் இந்த அளவு வரைக்கும் நடந்தது கிடையாது. பட் ஃபார் த மிகப்பெரிய லெவலாக ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. தீபக் சகர் அதுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தீபக் சகரோட கான்ட்ரிபியூஷன் மும்பைக்கு ரொம்ப தேவை. தீபக் சகர் எந்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய ஒப்பீனியன் பர்பிள் கேப் ஹோல்டர் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்போதான் எஃபிஷியண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட், 9 வருஷம் கழிச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயர் இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அது நம்மளுடைய பல்டன் பரம்பரையோட ரத்தமாக இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ரியான் ரிக்கில்டன் இப்போ 9 வருஷத்துக்கு அப்புறமா சவுத் ஆப்பிரிக்காவுக்காக டெஸ்ட்ல டபுள் செஞ்சுரி அடிச்ச பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்கிறாரு. ரியான் ரிக்கில்டனை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டான டெஸ்ட் சீரியஸில் 259 ரன் அடிச்சு அவுட் ஆயிருக்கிறாரு. டோட்டலி 2022 டிசம்பர் டைமில் பார்த்தீங்கன்னா அவருடைய மெய்டன் டெஸ்ட் செஞ்சுரி ஸ்ரீலங்காக்கு எகெயின்ஸ்டாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் தலைவன் அவருடைய அந்த டபுள் செஞ்சுரி அப்படிங்கிறத ரீச் பண்ணி மாஸ்க் கட்டியிருக்காரு. 29 அப்படிங்கிறதெல்லாம் போட்டு பொழந்தெடுத்து அந்த இடத்துல பாகிஸ்தானை கவர் அவுட் இருக்காருன்னு சொல்லணும். ரியான் ரிக்கில்டன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த டெஸ்ட் செஞ்சுரியும் அடிச்சிருக்கிறாரு. டாப் ஆஃப் த ஆர்டரில் தான் ஆடி இருக்கிறாரு. எப்பவுமே நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு டாப் ஆஃப் த ஆர்டரில் ரோஹித் சர்மா அப்படிங்கிற அந்த ஒரு நங்கூரம் அங்கே இருக்கும். அவருக்கு அப்போசிஷனில் அதாவது அவரோட பார்ட்னராக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ அந்த ஓவர்சீஸ் பிளேயரில் வில் ஜாக்ஸை இறக்குறதா ரியான் ரிக்கில்டனை இறக்குறதாங்கிற ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் போட்டி போயிட்டு இருந்தது. இப்போ அந்த ஒரு பேட்டில் வின் பண்ணியிருக்கிறது ரியான் ரிக்கில்டன் தான். ஏன்னா வில் ஜாக்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல, ஸ்டில் ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஆனால் இங்கே நம்மளுடைய ரியான் ரிக்கில்டன் 200-250 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பிரைமரியா வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா ரியான் ரிக்கில்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தான் கண்டிப்பாக சவுண்ட் கிரேட் ஆகும். டோட்டலி ரியான் ரிக்கில்டனோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு டெஸ்ட்டில் மிகப்பெரிய லெவலில் அப்பீலிங்காக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா SA T20 லீகும் ஆரம்பிக்க போது அதுலேயும் ரியான் ரிக்கில்டன் ஹெவியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவருடைய ஸ்பாட்டை சீல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வில் ஜாக்ஸ் இப்போ எந்த ஒரு இடத்துலையும் பிளேயிங் கண்டிஷன்ஸில் இல்லை. பட் ஆனால் ரியான் ரிக்கில்டன் அடுத்து ஒரு T20 டோர்னமெண்ட்டே ஃபுல்லாக ஆட போறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல இவருக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரியான் ரிக்கில்டனோட சேர்ந்து ஒரே நாளில் இன்னொரு சம்பவம் பண்ண பிளேயர் யாருன்னா பீவான் ஜாக்கப்ஸ். கேன்பெரிக்கு எகெயின்ஸ்டா மேட்ச் நம்மளுடைய சூப்பர் ஸ்மாஷ்ல நடந்தது. சூப்பர் ஸ்மாஷ் நியூசிலாந்து டீமோட டொமஸ்டிக் T20 லீக். அதில் பார்த்தீங்கன்னா 33 பாலுக்கு 53 ரன் அப்படிங்கிறத அடிச்சு பீவான் ஜாக்கப்ஸ் வேற லெவலில் மாஸ் கட்டியிருக்கிறாரு. சூப்பர் ஸ்மாஷோட மெய்டன் 50 பீவான் ஜாக்கப்ஸுக்கு இதுதான். அது மட்டும் இல்லாமல் தலைவர் 2 கேட்ச் முடிச்சு வேற லெவலில் அசதி இருக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் 6 அடங்கும். பீவான் ஜாக்கப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே அவருக்கு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அவரை பிக் பண்ணோன்னே நியூசிலாண்டோட இன்டர்நேஷனல் டீமுக்கு மெய்டன் கால் அப் அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சது. அந்த ஒரு டீமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி இதை நினைச்சு ஆடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் தான் பீவான் ஜாக்கப்ஸ் இப்போ இருந்தார். அதுலேயும் பீவான் ஜாக்கப்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ எஃபிஷியண்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கும் இம்பாக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால ஃபியூ மேட்சஸ் அவருக்கும் சான்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பீவான் ஜாக்கப்ஸ் ஒரு ஃபினிஷர்
ஃபினிஷர் மாதிரியான ரோலை வந்து ப்ளே பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவர். ரியான் ரிக்கில்டன் ஒரு டாப் ஆஃப் த ஆர்டர் அப்படின்னு இருக்கிறவர். எப்படி பார்த்தாலும் வில் ஜாக்ஸுக்கு ஆக வைக்கிற மாதிரியே தான் ஸ்பாட்ஸ் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டொமஸ்டிக் லீக்ல வில் ஜாக்ஸ் ஐபிஎலுக்கு முன்னாடி அவர் ப்ரூவ் பண்ணாதான் ஸோ அவர் பிளேயிங் லெவனில் சூட் ஆகிறதே நம்ம யோசிக்க முடியும். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய பும்ராவோட தான். நாளைக்கு மேட்ச்சில் பும்ரா ஆடுவாரா? ஸோ அதாவது நாளைக்கு எப்படி வந்துட்டு இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, இந்தியா நாளைக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நாளைக்கு வந்து பவுலிங் போடுற சுச்சுவேஷனுக்கு இந்தியா தள்ளப்படுவாங்க. அப்போ பும்ரா நாளைக்கு பவுலிங் போடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல எல்லாருக்கிட்டே இருந்தும் தெளிவாக கேட்கப்படுற விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருந்து பும்ரா வந்து வெளியே வந்துட்டார். ஸ்கேனுக்காக தான் போயிருந்தார். பும்ரா இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டார். அவருடைய ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்துட்டு நாளைக்கு பேட்டிங் ஆடுவார், அது கன்ஃபார்ம். பட் ஆனால் அவர் வந்து பவுலிங் போடுவாரா போட மாட்டாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நாளைக்கு தான் முடிவு பண்ண முடியும். நாளைக்கு அவரோட கண்டிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பும்ராவோட பவுலிங் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பும்ரா நாளைக்கு பேட்டிங் பண்ணுறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அவரோட பவுலிங் வந்துட்டு பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அவரோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு தான் அவரை பவுலிங் போட முடியுமா முடியாதாங்கிறத சொல்ல போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து லாஸ்ட் டெஸ்ட்டோட லாஸ்ட் இன்னிங்ஸ் பும்ரா வந்து போட வேண்டியது. ஸோ டீமோட வின் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே கால்குலேட் பண்ணி அவரோட இன்ஜுரியோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் இதற்கான முடிவு எடுக்கணும். அண்ட் இதற்கோட முடிவெடுக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பீரை தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ மெடிக்கல் டீமோட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்பீர்ட்ட சொல்லிடுவாங்க. ஸோ கம்பீர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் காலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு பும்ரா நாளைக்கு பவுலிங் போடல அப்படின்னா ஸோ அது இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இப்போ பாதியில் வந்துட்டு பும்ரா போனார், ஆனால் 2 விக்கெட் எடுத்துகிட்டு தான் போனார், அது வேறு விஷயம். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே பும்ரா இல்லாமல் டீம் பவுலிங் போடுவாங்களா அப்படிங்கிறதும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.